Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரைக்காயில சிக்கன் குழம்பு தோத்து போற அளவுக்கு ஒரு டேஸ்டான கிரேவி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்ல அதுவும் சிக்கன் கிரேவி நம்ம செஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். நல்ல பிஞ்சு சுரைக்காய் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அந்த விதை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா விதையை ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த விதை பகுதியில் இருக்க அந்த சதை பகுதியை எடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி அந்த விதையை ஒட்டி இருக்க அந்த சதை ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுத்துடுவோம். ஆனால் இந்த கறிக்கு அந்த ஃப்ளஷோடு சேர்த்து தான் போடணும். அதுதான் அந்த சிக்கனுடைய கன்சிஸ்டன்சியில் வரும். ரொம்ப சின்னதாக போடாமல் க்யூப்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை விட இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம். அதோட இந்த மாதிரி நீர்க்காய்கள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். அதை தாண்டி எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் கறி செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். நான் காய்கள்லாம் வெட்டியாச்சு. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இன்றைக்கி நான் பட்டர் போட்டு செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா இனி ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நல்ல அதிகமாகவே நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டர் ரொம்ப காய விடக்கூடாது. அதனால கரெக்டாக மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துக்கங்க. மசாலா ஐட்டம்லாம் வறுத்தரலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, நான் காரத்துக்குள்ள ஜஸ்ட் வாசனைக்காக தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பொடியை நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் இன்னைக்கு பயன்படுத்தினது பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனாக வெங்காயத்தை வதக்கி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் காயெல்லாம் போட்டுட்டேன். அது கூட மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா மல்லிப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த கிரேவியை திக்கன் பண்ணுறதுக்காக அதிகம் போட வேண்டாம். ஜஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மிளகாய் பொடி, மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த இருக்க பட்டர்லேயும் எண்ணெயிலையுமே இந்த பொடிகள்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தேங்காயோ இல்லை வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். கருவேப்பிலை, மல்லி தூவி விட்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அது தண்ணி விட்டு வேகட்டும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஜஸ்ட் காய் ஒரு கொதி வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஏன்னா காயிலேருந்து தண்ணியும் கொஞ்சம் வெளியில் வரும். நல்லா காய் பாதி அளவு வேகிற வரைக்கும் விட்டுடலாம். பாருங்க, முக்கால் வாசி காய் வெந்துருச்சு. ஓரளவுக்கு காய் வெந்த பிறகு தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். இப்போ நான் நல்லா 1 பவுல் ஃபுல் ஆஃப் தயிர், கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், இல்லை முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவோம், இல்லைனா சும்மா கூட நம்ம எதுவுமே இல்லாமல் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி கூட கிரேவி பண்ணலாம். ஆனால் தயிர் மட்டும் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸில் கொதித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு தயிர் போட்டு நம்ம பண்ணுற கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சிக்கனுக்கு எக்ஸாக்டான ஒரு ஆல்டர்னேட் டிஷ்ஷாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, நம்ம அரைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கூட ஈஸியாக செய்யணுன்னா சேம் ப்ரொசீஜர், குக்கர் ஆர் பேனில் விட்டுட்டு 2 விசில்ஸ் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா தயிர் போடும்போது நல்லா கொதித்த பிறகு தான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நான் திக் கிரேவியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.